ஜெபிப்பதற்கு முதல்ல உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஜெபிப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்குது? ஏங்க கேட்குறீங்க? நாங்கள் எல்லாம் குடும்பமாக ஜெபம் பண்ணுவோம். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க ஏன்னு சொல்லுவேன். உடனே எங்கள் வீட்டுக்கார சொல்ல நீ ஜெபம் பண்ணு அப்படின்னுவாரு. உடனே நான் சொல்ல நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவேன். நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருப்போமா? எங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுவோம், டே நீ ஜெபம் பண்ணுறானு. ஏன் நீங்களே ஜெபம் பண்ணணும், நான் ஏன் ஜெபம் பண்ணோம்? எல்லாரும் இழுத்து போட்டு மறுபடியும் பத்துருவோம். அல்லேலூயா. ஒரு சில குடும்பங்கள் அப்படி தான் நடக்குது. அப்படி இல்லைங்க, ஜெபம் பண்ணணும். குடும்ப ஜெபம். உங்களுடைய பிள்ளைங்க, உங்களுடைய கணவர், நீங்கள் எல்லாரும் இந்த புது வருஷத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ண கற்றுங்க. குடும்ப ஜெபத்தை ஆரம்பிங்க. ஒரு சமயம் உங்கள் ஊழியர் சொல்லியிருக்கலாம், நான் மறுபடியும் அதை நினைப்பூட்டுறேன். நீங்கள் இந்த வருஷத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க பழகுங்க. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ண கற்றுங்க. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தாரா, நன்றி சொல்லுங்கள். எங்கன்னா வெளியே போகிறீங்களா, ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போங்க. ஏதாவது ஒரு வேலைக்காக போகிறீங்களா, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போங்க. ஜெபம், சின்ன சின்ன காரியங்கள் கூட ஜெபம், தொடர்ந்து ஜெபம். எல்லாத்திலும் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நாமத்தினால நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய நாமத்தினால நான் எதை கேட்டாலும் ஆண்டவர் எனக்கு செய்வார் நம்புறீங்களா?